வேலை விஷயமா அங்க போனேன் மேக்கப் போடுறதுக்காக. ஸோ அவங்க குடுத்தது ஆன்டி கிட்ட குடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் உனக்கு குடுத்தாங்கன்னா தர்றேன். சரியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பா எனக்கு குடுக்கணுன்ட்டு மனோஜ் பேசிட்டே மாடிக்கு வரும்போது, ஐய்யய்யோ! எம்மா எம்மா அப்ப இங்க வந்து பாரேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு முத்து வந்து சாரியெல்லாம் வந்து தலைவலியா போட்டு மீனா வச்சு ஃபோர்ஸ் குடுத்து போட்டுருக்காங்க. இங்க பாருங்க நடு வீட்ல யாரோ பொண்ண கூட்டிட்டு வந்து இவன் கூத்தடிச்சுட்டு இருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. மீனாவோட மூஞ்செல்லாம் மறைச்சு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறனால யாருன்னு பின்னாடி இருந்து போஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியல. ஸோ விஜயாவும் வைகிறாங்க. ஏய் இந்த மீனா எங்க போனா? டேய் என்னடா கருமம்! நீ வந்து குடிப்பேன்னு தான் பார்த்தா, இந்த மாதிரி பொம்பளையில கூட்டிட்டு வந்து அதுவும் நடு வீட்ல வச்சு ச்சே கருமம். இத மீனா பார்த்தா என்னடா நெனைப்பா? நீ மீனாக்கு துரோகம் பண்றீலடா! எங்கடா போனா அவ? பூ குடுக்க போயிட்டாளா அவ? எப்ப பார்த்தாலும் பூன்னு வேல பார்த்துட்டே இருந்தா, புருஷன கொஞ்சமாவது கவனிக்கிறாளா அவ? என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா? மீனா எங்க போன? அப்படிங்கிறாங்க. அட நீ மீனா வந்து சிக்மா திரும்ப பார்க்குறாங்க. அட நீ வேற இரும்மா, கொஞ்ச நேரம் இரும்மா, எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமா நான் வந்து வெளியிலேருந்து ஆள கூட்டிட்டு வந்தேன். எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி முத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் நீ பண்ணுவியாடா? இப்படிப்பட்ட அயோக்கியனா